என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டு ஒருவர் கதறி அழுது கொண்டிருக்கின்றார். இவர் அழுது கொண்டிருப்பது உன்னுடைய குடும்பத்திற்கு அவ்வளவு நல்லதல்ல. அதனால் என் பிள்ளையே, இந்த நாளில் அவரினுடைய அழுகையை நீ உடனடியாக நிறுத்திவிட வேண்டும். எதனால் அம்மா இது போன்ற ஒரு செய்தியை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறாள் என்று என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாயல்லவா? உன்னுடைய இந்த யோசனைக்கு நிச்சயமாக என்னிடத்தில் பதில் இருக்கின்றது. எதனால் இந்த ஒரு செய்தி இன்று உன் செவி வந்து சேர்ந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற சில உண்மைகளை நீ தெரிந்து கொள்வாய். உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருப்பது யார்? அவர் எதற்காக அங்கு நின்று கொண்டிருக்கின்றார்? சாதாரணமாக நின்று கொண்டிருக்காமல் எதற்காக அவர் அங்கே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உனக்கிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை எந்த அளவிற்கு வேதனைப்படுத்தி இருக்கிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னை பிரச்சனைகள் போட்டு புரட்டி எடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. எந்த நேரத்தில் நமக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்கும், எப்பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து நாம் மீண்டு வருவோம் என்று தெரியாமல் என் பிள்ளை அங்கும் இங்குமாக அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்லதொரு பதில் கிடைக்கும். உன்னுடைய வேதனைகளுக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்கும். இவர் கண்ணீர் வடித்தாலும் இவரினுடைய கண்ணீரில் உன் மீது இருக்கின்ற அன்புதான் அதிகமாக தெரிந்தது. அதனால்தான் இந்த செய்தி இப்பொழுது உன்னிடத்தில் வந்து சேர்ந்திருக்கின்றது. ஒருவேளை இது உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற செய்தியாக இருந்திருந்தால் அம்மா சற்று தாமதித்திருப்பேன். ஆனால் உன்னை நினைத்தும் உன் வாழ்க்கையை நினைத்தும் ஒருவர் வெளியே கதறி அழுது கொண்டிருக்கிறார் என்றால் அது என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை நீ அதிகமாக புரிந்து கொள்வதில்லை. சில மனிதர்கள் உன்னை தேடி வந்து செல்வதையும் நீ கண்டு கொள்வதில்லை. நமக்கென்னவென்று நம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பது போன்ற மனநிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய இந்த மனநிலை, இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் எல்லாமுமே உனக்கு எதிராகி கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த சந்தர்ப்பங்கள், இந்த சூழ்நிலைகள் என்று இதையெல்லாம் நினைத்து வருந்துகின்ற நீ மற்ற விஷயங்களை எல்லாம் மறந்து விட்டதுதான் இத்தனைக்கும் காரணம். அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் ஒருவர் உனக்காக அழுதுவிட முடியுமா? முடியாது. ஏதோ ஒரு அழுத்தமான காரணம் இதில் இருக்கின்றது. ஏதோ ஒரு அழுத்தமான விஷயம் இதில் இருக்கின்றது. அந்த விஷயத்தினால்தான் இவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, அதுவும் குறிப்பாக இந்த நாளில் அவர்கள் கண்ணீர் சிந்துவதற்கான காரணம், இப்பொழுது மகாலயபட்சம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாளில் உன் இல்லத்தில் இறந்து போனவர்கள் மீண்டும் உன் இல்லத்தை தேடி வருவார்கள். அவர்கள் வருகின்ற நேரம் உன் இல்லத்தில் அவர்கள் நினைத்தது போல எல்லாம் பழையபடியே இருக்க வேண்டும். அப்படி இல்லாது போகத்தான் அவர்கள் இத்தனை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, உன்னுடைய குடும்ப சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அவர்களினுடைய மனது மிகுந்த வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் பார்க்கும் பொழுது சர்வ நிச்சயமாக இது உனக்கு மிகுதியான மனவேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது. உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று அவர்கள் பார்த்து பார்த்து அங்கே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்ன நடக்கின்றது நம் வாழ்க்கையில் என்று தானே யோசிக்கின்றாய்? என் பிள்ளையே, உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள், உன் மனதில் இருக்கின்ற யோசனைகள் என்று உன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது எல்லாம் சரியான திசையில் நீ அழைத்து செல்லவில்லை. எல்லாவற்றிற்கு பின்னாலும் இந்த பிரச்சனைகள் தான் உன் மனதிற்குள் நினைவில் நின்று கொண்டிருக்கின்றது. உன்னை விட்டு பிரிந்தவர்களை நினைத்து கதறி அழுவதும், அவர்கள் விட்டு சென்ற பணிகளை தொடராமல் அப்படியே விட்டிருப்பதும், குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டு நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்காமல் இருப்பதும் தான் அவர்களின் மனதை ரணமாக்கி இருக்கின்றது. எப்பொழுதும் போல இந்த குடும்பம் நல்லபடியாக இருந்திருந்தால் அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்திருப்பார்கள். அப்படி அல்லாமல் முழுமையான மனவேதனைகளை தூக்கி சுமந்து கொண்டிருப்பதனால் இங்கு கஷ்டங்கள் அதிகமாக இருப்பதை நினைத்துதான் அவர்கள் மனம் வருந்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலைகள் உன் குடும்பத்தில் சரியாக வேண்டும்.
அவர்களின் அந்த கண்ணீரை நிறுத்த வேண்டும் என்று நீ விரும்பினால் நிச்சயமாக இதனை செய்ய வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திக்காமல், தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்காமல், சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக புரிந்து கொண்டு, சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று உணர்ந்து கொண்டு, அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும். ஒருவர் இங்கிருந்து சென்று விட்டார்கள் என்பதற்காக அவர்களையே நினைத்து நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்தால் இன்றிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையை யார்தான் வாழ்வது? இந்த கண்ணீரால் இந்த வாழ்க்கையை அப்படியே சூனியமாக்கிவிடக்கூடாது என்றுதான் அவர்கள் வருந்தி கொண்டிருக்கின்றார்கள். கவனங்கள் எல்லாமும் திசை திரும்பி கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இப்பொழுது இவர்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத சஞ்சலத்தையும் சலசலப்பையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் என் பிள்ளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஒரு உறவு நம்மை விட்டு நிரந்தரமாக பிரிந்து விட்டது என்றால் அத்தோடு அந்த வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை. உனக்கான வாழ்க்கை இங்கு இருக்கின்றது. அவர்களுக்கான வாழ்க்கை முடிந்து விட்டது. இங்கிருந்து சென்று விட்டார்கள். அது எத்தனை ஆண்டுகளாக வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். ஆனால் அதை இனி உன்னால் மீண்டும் திரும்ப கொண்டு வந்து விட முடியாது. அவர்கள் நீ நன்றாக இருப்பதை பார்த்துதானே சந்தோஷப்படுவார்கள். நீ இங்கு வேதனைப்படுவதை கண்டு அவர்கள் மன மகிழ்ச்சி அடைவார்களா? நிச்சயமாக அடைய மாட்டார்கள். அதனால் இனிமேலாவது உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை செய்வதற்கு நீ முயற்சிகளை எடுத்து வைக்க வேண்டும். நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை மீட்டு கொடுக்க வேண்டும். என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று யோசித்து தேவையில்லாது உன்னுடைய நேரத்தை வீணடிப்பதை விட என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம் முன்னேற வேண்டும். நாம் நிச்சயமாக நம்மை விட்டு பிரிந்த ஒருவரை நினைத்து நினைத்து அழுது கொண்டு எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருந்து விடக்கூடாது. அவர்கள் அடைய நினைத்த வெற்றியை நாம் பெற வேண்டும். அவர்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, இந்த சந்தர்ப்பங்களை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று தெரிந்து அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னை எப்பொழுதும் இந்த வராகி கைவிட மாட்டாள் அல்லவா? அதை நீ உறுதி கொண்டால் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக பிரிந்த இவர்களை நினைத்து இனிமேலும் நீ வருந்த வேண்டாம். அவர்களை மறக்கச் சொல்லவில்லை, அவர்களின் நினைவுகளை அழிக்கச் சொல்லவில்லை. அவர்களை பற்றி எண்ணி வருந்துவதைத்தான் நிறுத்திவிடு என்று சொல்கின்றேன். அவர்களும் அதைத்தானே சொல்லி இப்பொழுது அழுது கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய கண்ணீர் அவர்களை பாதிக்கின்றது. நீ படுகின்ற வேதனை அவர்களை எதையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துகின்றது. வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று அவர்கள் நினைத்து நினைத்து வருந்துகின்ற அளவிற்கு உன் குடும்பத்தின் நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. அவரின் கண்ணீரை நிறுத்த வேண்டும் என்றால் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன் வாழ்க்கையில் நல்லதொரு நிலையை அடைய வேண்டும். பல வெற்றிகளை குவிக்க வேண்டும். உனக்கான சந்தோஷத்தை பெற வேண்டும். நீ ஆசைப்பட்டதை எல்லாம் அடைந்துவிட்ட மகிழ்ச்சியை அவர்கள் முன்னிலையில் வெளிப்படுத்த வேண்டும். அவர்கள் இருந்திருந்தால் என்னவெல்லாம் செய்திருப்பார்களோ அதைவிட சிறப்பாக பல விஷயங்களை செய்து இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ நகர்ந்து சென்று கொண்டிருக்க வேண்டும். அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தால்தான் அவர்களினுடைய ஆத்மா சாந்தியடையும். அல்லது அவர்கள் அங்கும் இங்கும் எங்கு செல்வது என்று தெரியாமல் வேதனையிலேயே எப்பொழுதும் தவித்து கொண்டிருப்பார்கள். இதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையின் நிலையை புரிந்து என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும். தானாகவே அவர்களின் அழுகையை நிறுத்திவிட்டு மன மகிழ்ச்சியோடு இங்கிருந்து செல்வார்கள். உன் இல்லத்தின் வாசலுக்கு அவர்களை வரவழைத்தது உன்னுடைய வேதனை. உன்னை தேடி அவர்கள் வந்ததற்கு காரணம் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பது. இதையெல்லாம் புரிந்து கொண்டு இனியாவது உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்களை எல்லாம் தெளிவாக்கி விட வேண்டும் என்பதில் என் பிள்ளை நீ கவனமாக இருந்து விட்டாயானால்
இந்த ஆத்மாவானது நிச்சயமாக கண்ணீர் வடிக்காமல் உன்னை மனமகிழ்ச்சியோடு காண வருவார்கள். அவர்களின் மகிழ்ச்சிக்கு நீ பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக என் பிள்ளை, நீ செய்கின்ற எந்த ஒரு செயலும் அவர்களை பாதிக்க கூடாது. அவர்கள் இருந்தால் இந்த வாழ்க்கையில் என்ன முன்னேற்றம் அடைந்திருக்குமோ அதைவிட சிறப்பான முன்னேற்றத்தை நீ அடைய வேண்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.